முப்படாது இறக்குலாம் தானே இறங்கிய செய்ததொரு எங்க முப்புறங்கோட்டையில ஆண்கள் வரக்கூடாதா ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டு நீ அதையும் மீறி வந்திருக்க. கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களா? வந்த இடத்துல எங்க பேரை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேங்களா? 8 பேரும் கோபம் கொண்டு கையை மடக்கி ஆளுக்கு ஒரு குட்டு குட்டினார்கள். 8 பேரும் குட்டினால கொட்டு 8 பேரும் சேர்ந்து 8 குட்டு குட்டினா. இந்த முப்படாதி மாறி காளி வடகுத்தி குட்டின உடனே கண்ணனுக்கு எப்படி இருக்கு? சுவாமி உச்சியில குட்டின குட்டதுதான் அத உள்ளாங்காலும் தீ பிடிக்கி கொட்டதுதான் தலையில குட்டின குட்டதுதான் அது தணலு போல இருக்குதையா சாமி கொட்டதுதான் அந்த காளி குட்டின குட்டது அந்த கண்ணனுக்கு பொறுக்கலையே குட்டின குட்டது உச்சி குழி படக்கு 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 படக்குன்னு துடிக்கி என் பெருமாளுக்கு உச்சி குழியெல்லாம் துடிக்க கண்ணன் பார்த்தார். நம்ம தங்கச்சி பார்த்தானா போயும் அம்மா அத்தான் கண்டார்னா தங்கச்சிட்ட அடிபட்டவர்னு பேசுவாரு. ரொம்ப குறைவா நம்மள சொல்லுவாரா? அதனாலே நாமளுக்கு எப்படி இன்று உச்சி குழி துடித்ததோ ஆமா இதே போன்று இன்று முதல் இப்பூமியிலே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்க என்று உச்சி குழி துடிக்க வேண்டும் என்று என் பெருமாள் சாபத்தை கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு பூலோகத்துல பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்க எவ்வளவு நாள் வரைக்கும் துடிக்கும்? 6 மாசம் வரைக்கும் துடிக்கும். 6 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த உச்சி குழியானது மேய்கிடும். 6 மாசம் வரைக்கும் அந்த உச்சி குழி துடிக்கும் போது விளக்கணை உச்சியில வச்சு அத பிறந்த பிள்ளைக்கானே அம்மா அப்படியா? அம்மா பிறந்த பிள்ளைக்கு உச்சில விளக்கணை வச்சா என்ன ஆகும்? கண்ணுல தான் வைப்பாங்கன்னு கேட்டிருக்கோம். இல்ல அந்த உச்சி குழியில அந்த எண்ணெயை வச்சு குளிப்பாட்டுனா அந்த உச்சி குழி மேயிரும். குளிக்க வைக்கும் போது சில கிளைய மண்டையை உருட்டி விடணுமா புள்ளிகளுக்கு, இல்லாட்டா மண்டை வந்து ஊசி ஆயிரும். கை காலை இழுத்து விடணும், காலை பிடிச்சி விட்டு இழுத்து விடணும். சில கிளவி பண்ணுவா. நம்ம பிள்ளைய மேல தூக்கி போடணும், கீழே தூக்கி போடணும். அப்பதான் சில பிள்ளைய பதறி அழாதான். அப்படி தங்கைமார்களுக்கும் சாபத்தை கொடுத்தார். அம்மா தங்கைமார்களே, ஏ முத்தாரம்மா ஊரே கூதம்மா உங்களுக்கு குடிபோகும் நாளாச்சு. குட்டின குட்டு ஊரே கூதம்மா உங்களுக்கு குடிபோகும் நாளாச்சு. என்னை 8 நாளைக்குள்ளே உங்களோட புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட புறந்தி பிடிக்கும். எம்மா குடிபோவ நாளாச்சு. இல்லை 8 நாளைக்குள்ள உங்களோட புறம். ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டி விடவாத
ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே ஆனந்தம் கொண்டீர்களோ ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே ஆனந்தம் கொண்டீர்களோ ஆண்டி போட வார்த்தை காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தங்காலாரும் வைகுண்டோம் காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தனமோ காரரே வைகுண்டோ அட்ட காளி கோட்டையை தாண்டி நானும் அம்மா குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்கு தான் குருவரம் செங்கோட்டை எல்லாத்தில் பெரிய சலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தா எல்லாத்தில் பெரிய சலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தா எம்மா குருவரம் செங்கோட்ட எம்மா எல்லாத்தையும் பெரியதானா ஆண்டிக்கு தான் ஓ தாத்தா ஏ தாத்தா பண்ணா 8 நாளுக்குள்ள முப்புறங்கோட்டை தீப்பிடிக்க அத்தாச்சி சொல்லல உம்மை நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் ஏத்தி ஓ தாத்தாட்ட மையம் இல்ல மாந்திரமும் இல்ல மைய கிடையாது முப்புறங்கோட்டை தீப்பிடிக்கிற அத்தாச்சி உங்க கோட்டைக்கு முன்னால நிக்க ஆலமரத்துல உள்ள இலைய கீழே விழ வைக்கணும் ஆமோ மந்திரம் சொல்லணுமா அம்மா இல்ல கம்பால் அடிக்கணுமா மந்திர சத்தியா இலைகளெல்லாம் கீழே ஊற வைக்கணுமா 8 பேரும் மந்திரத்தை உச்சரித்தார்கள் என் பெருமாள் ஒரு இலைய கூட கீழே விழ வைக்கல அப்படி பெருவரர்களுக்கு கொண்டு மேய்ச்சிக்கிட்டாரு ஓ தாத்தா ஓ எங்க மந்திரம் பலிக்கல உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லும் பாப்போம்னா ஆமா கண்ணனுடைய மந்திரத்தை சொன்னார் 5 இலைகளை தவிர அத்தனை இலையும் கீழே விழுந்துச்சு ஒரு பொருள் இருந்துச்சா தாத்தா எல்லா இலையும் கீழே விழுந்தது இந்த இலைய விழாம இருக்கு அதான் ஹரிராமர் பள்ளி கொண்டா 5 பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை ஆமா இது பூமியில் விழுந்தா பூலோகம் தாங்காது 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 தாத்தா ஓ மறுபடியும் நீங்க இலையெல்லாம் ஒட்ட வைங்க பாப்போம் ஆமா கண்ணை மந்திரத்தை சொன்னார் 6 மாசத்துக்கு முன்னால விழுந்த இலை காஞ்ச இலை பச்சை இலை பழுத்த இலை எல்லாம் ஒட்டிக்கிடுது எல்லாம் ஒட்டோன்னு ஒட்டிக்கிடுச்சு அங்க இதை பார்த்த 8 பேரும் தாத்தா இந்த மந்திரத்தை நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆமா பேத்தி என்ன இங்க வச்சு சொல்லி கொடுத்தா வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க மந்திரம் பலிக்காது அதனால தாத்தாவை உங்க கோட்டைக்குள்ள கூட்டிக்கிட்டு போங்க ஆமா மந்திரம் படிக்கிற வரைக்கும் தாத்தாவை வச்சிருப்போம் பக்கத்துல வச்சுக்கணும் என்று முப்புறங்கோட்டைக்குள்ள அழைத்து போகும்போது என் பெருமாள் லிங்கத்து மேல கண்ணா போறாரு ஆமா தாத்தா ஓ இதுதான் எங்க முப்புறங்கோட்டை ஆமா பேத்தி ஏ முத்தாரம்மா என்னது இது குளக்கட்டையா இருக்கு இதெல்லாம் சிவலிங்கம் தாத்தா சிவலிங்கம் யார் கொடுத்தா ஆண்டவன் பகவான் எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாரு பேத்தி முத்தாரம்மா சொல்லும் மந்திரம் பலிக்கணும்னா இந்த லிங்கம் இங்க இருக்கக்கூடாது ஏ முத்தாரம்மா பகவான் லிங்கம் இருந்தா நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பலிக்காது பலிக்காதா ஆண்டவன் உண்மையாக உங்களுக்கு வரம் கொடுத்தது நிச்சயம்னா உண்மைனா ஆலமரத்துல மந்திரம் சொன்ன போது ஒரு காஞ்ச இலையாவது கீழே விழுந்ததா ஆமா கீழே உறவில்ல அப்ப இந்த லிங்கத்துக்கு உயிர் இல்ல சக்தி இல்ல அந்த லிங்கத்துக்கு பவர் கிடையாது பவரு அதனாலே நான் மந்திரம் சொல்லணுமானா இந்த லிங்கத்தெல்லாம் அள்ளி நீங்க திருப்பால் கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு பெருமாள் முத்தாரம்மன் சொன்னார்ல உடனே 8 பேர் அவாவா மடியில லிங்கத்தை அள்ளினா மடிக்குட்டு அழுதா என் தேவி முத்தாரம்மா பார்த்தா யாருக்கு கண்ணோட்டம் பாடுபட்ட பலன் வேணும் என்று எண்ணி அம்மா 2 லிங்கத்தை எடுத்தா கன்னத்துல ஒதுக்கிட்டா யார் இந்த முத்தாரம்மா ஒதுக்கிட்டா மீதி இருக்கும் 101 லிங்கத்தை திருப்பால் கடல்ல போட அள்ளி போட என் பெருமாள் மச்ச ரூபத்தை எடுத்தார் அப்படின்னா மீன்
பச்சை ரூபத்தை எடுத்து லிங்கத்தை கொண்டு வந்து கைலாசத்திலே பகவான் கையிலே ஒப்படைக்க ஆமா அதான் பகவானே சிவசிவா லிங்கத்தை வாங்கியாச்சு. ஆமா இவ அகம்பாதம் ஆணவம் குறையணுமானா இவ கையில இருக்கும் லிங்கத்தை வாங்கினத மாதிரி கோட்டை எரிக்கணும். ஆமா முப்புறங்கோட்டை எரிக்கணுமானா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிவனாக இருக்கும் நீர் சினக்கணும், உமது 3 கண் திறக்கணும். திறந்து முப்பரி பறந்து முப்புறத்திலே விழுந்தாத்தான் முப்புறங்கோட்டை தீப்பிடிக்கும். ஆமா அப்படியே ஆகட்டும் என்று ஈசனான சிவன வெறும் அஞ்சனப்பாரா ஜனபாரா அரிய வெறும் சிரிப்பாரா ஜனக்க அரிசிரிகா ஐயா அரிசிரிக்க அரிசிரிகா அம்பிக கோட்டையெல்லாம் போடிகா சாமி அரிசிரிகா கோட்டை தீ பிடிக்கும் முப்புறமோ எரியும் போது தாயி இந்த சக்தியானவா 2 லிங்கத்தை ஒதுக்கினதுனால இந்த முத்தாரம்மாளுக்கு அம்மாளுக்கு 2 முகமும் 2 முகமாக முளைத்து கண்டத்துக்கு மேல் எரியாம இருக்கிறார். அப்படியே அதை அறிந்த ஆண்டவனாகிய பகவான் திருத்தம் தொளித்தார், திருப்பரம்பால் தட்டினார். 3 நல்ல முகத்தோட அக்கினி ஆதிசக்தி 8 பேரும் அம்மா 2 லிங்கத்தை ஒதுக்கினதுனாலதான் 3 முகத்தோட இவளுக்கு ஏற்கனவே இருந்தது 1 முகம். முத்தாரம்மாளுக்கு 2 சிவலிங்கம் 2 முகமாக முளைத்ததால் அம்மாளுக்கு 3 முகத்தோடு அவதாரம் எடுத்தா. 3 முகத்தோட இருக்கா முத்தாரம்மா. அதனாலதான் அம்மாளுக்கு 3 முகம் பாருங்க. அப்ப ஆண்டவன் சிவனை அழைத்த ஆண்டவா பகவானே சிவசிவா மறுபடியும் எங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுத்ததால உங்க பக்கத்துல எங்களுக்கு எடப்பாக வேணும். ஆமா அவன் பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். முத்தாரம்மா அம்மா அம்மா காளியரே அம்பிகையே முத்தாரம்மா இருக்க இடந்தாரே எடப்பாக உனக்கு தாரே எடப்பாக வேணுமானா பச்சரி சிவனமதில ஒரு மகுடாசுரை வாழ்ந்து வாராம். எரும மாட்டு முகத்தழகே 1000 சிரசோடு அவை யாரையும் மதிக்க மாட்டான், ஈஸ்வரனை நினைக்க மாட்டான். 6 மாதம் முழிப்பு 6 மாத தூக்கம் எண்ணெய் தேத்தி தலைமொழிகு எரும மாடு கரிசமைத்தான். அது மாமசத்தை அருந்தி மேல் மலையில் தலையை வைத்தான், கீழ்கடல்ல கால் நீட்டினான். புரட்ட போட்டு உறங்குதான் இவனை கொன்று வந்தையானா உனக்கு எடப்பாக இருப்பிடமும் தருவேனா. அவன் ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு வர வாங்கினான். பெண்ணால அழிவு வேண்டாம்னு கேட்க மதி மறந்து போனான். அதனால நீ போனையானா நிச்சயமா இவனை வதம் செய்யலாம் அம்மா. அந்த பகவான் சொல்ல 8 பேரும் பார்த்தார். ஒவ்வொருதியா போனா அவனை கொல்ல முடியாது. நம்ம 8 பேரும் ஒரே சொரூபமாக எடுக்கணும். என்று 16 கரங்கள் 16 ஆயுதங்களோடு அவ துர்க்கையாக வடிவம் கொண்டா. பச்சரிசியே வனம் அதற்கு மகுடங்கோட்டைய பாப்பாளா புரட்ட போட்டு உறங்குதானே உறக்கத்தில கொல்றமானா 1000 நம்ம தூக்கத்தில கொல்றமானா துவாசம் வந்து என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று மூத்த மகன் கணவதியா அவன் மனமதில ஐயாதி மூல கணவதியும் ஆணை போல வடிவம் உள்ள அவன் மகுடனை தான் மிதிப்பாரா. அங்க ஆணை வந்து விதித்த போதே பாவி ஆடலைய அஜயலையா கடுவ
ஆகாய வரவழைத்த அவன் கண் முழித்து பார்க்கலையா சிங்கத்தை அனுப்பினா சண்டாலே முழிக்கல அண்ணனாகிய கண்ணனை எண்ணினா என் பெருமாள் தங்கை குரல் கேட்டு ஒரு வெள்ளாடு வடிவம் கொண்டு வேகமாக வந்து மிதித்தார் வெள்ளாட்டு கால் குழம்பு பட்ட உடனே பதறி முழித்தான் ஏ பெண் சிசுவே ஆணாக வந்திருந்தா அழிந்திருப்பார் இந்த நேரம் பெண்ணாக வந்ததினால் நீ பிழைத்து வெளியே போனார் அடே மகுடா சங்காரம் முடிக்க வந்த சக்தியடா கொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன் அடே ஏடா ஏடா எழுந்து வாடா கோபம் கொண்ட முத்தாரம்மா அம்மா மகுடந்தலைய மாட்டுத்தலை முளைத்திடுமா என் மாட்டுத்தலை யாருக்கும் போதே ஆனத்தலை முளைத்திடுமா ஆனத்தலை யாருக்கும் போதே பாவி சிங்கத்தலை முளைத்திடுமா அங்க ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் ஓராயிரம் மகிடவாரா அறுக்க அறுக்க தலைமுளைக்க ஐயா தலைமுளைக்கு அரும்பாவே மகுடனுக்கு தலைமுளைக்க எட்டோட 8 நாளா அம்மா யுத்தத்துக்கு நிக்கா தாயால முத்தாரம்மாவோட குத்தியம்மா மகடன் உயிர் எங்க இருக்கு எப்ப போகும்னு தெரியலையே அக்காளாகிய பார்வதியை எண்ணினா பார்வதி ஆகாயவாணி போல் வந்து தங்கைமார்களை இப்படி கொன்னா இவன் ஒரு நாளும் சாக மாட்டான் ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு வர வாங்கினான் அதனால நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும் கோர பல்ல புடுங்கி அதையே நீ சூல ஆயுதமா எடுத்து மகுடன் தொண்டையில குத்தி லிங்கத்தை எடுத்தா இவன் பட்டு மடிஞ்சிருவாம்னா அடே மகுடா அவனை இன்னைக்கு நீ தப்ப முடியாது உன் வள்ளுயிரை வாங்க போறேன் மாலையா போட போறேன் மாலை போட போறேன் முத்தாரம்மா இனி உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாது தப்ப முடியாதா என் உயிர் வேணுமான நீ பூலோகம் எங்க இருந்தாலும் முன்னால தலைமகனா நான் வந்து இருக்கணும் தாய்க்கு தலைமகன் வந்திருக்கணும் அப்படி நீ எனக்கு ஒரு வரத்தை கொடுக்க வேணும் அம்மா என்று சொல்லும் பொழுது பார்த்தா மகடாசுரன் அம்மாளுக்கு முன்னால தலைமகனா இருக்கணும் வரத்தை வாங்கிட்டா அவளுக்கு நடக்கும் பூசை நம்மளுக்கு நடக்கும்ல நமக்கு நடக்கத்தானே செய்யும் சிங்கத்தலை முளைத்து சிங்கமுகாசுரனாக இருக்கும் அவனை தனக்கே வாகனமாக எடுத்துக்கொண்டா அதனாலதான் அம்மாளுக்கு ஆதியில கடுவா வாகனம் சிங்க வாகனத்தோடு நிற்கும் பொழுது சிங்க முகம் முளைத்து நிக்க மகுடனை வதம் செய்து அம்மா தனக்கு வாகனமா எடுத்ததுனாலதான் அவளுக்கு சிங்க வாகனம் மகனே தலைமகனானே இருந்தையானா சொன்னா அம்மாளுக்கு முன்பூச மகுடனுக்கு பின்பூச பாப்படப்பு மாதாவுக்கு மாமிஷம் மகுடனுக்கு துள்ளுமாவு மாதாவுக்கு துள்ளுமாரி மகுடனுக்கு கரும்பு மாதாவுக்கு சேவல் கோழி மகுடனுக்கு வரங்களை கொடுப்பாளாம் அவ கோர பல்ல புடுங்குதாள ஆயுதமா எடுக்காள மகுடம் துண்டையில குத்துதாள இங்க மத எடுப்பாளா மணிக்குடல அம்மா ஒருதாள மாலையாக போடுவாளா உதிர மத குடிப்பாளா உதிரத்தை குடிக்காள உதிர காளியா
முத்தாரம்மா போடு 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 ஓஹோ அவர் ரெத்தவரே கோலத்தோட ஏடி அம்மா யார நம்ம கைலாசம் போகணுமா ஈசனை தான் பார்க்கணுமா எடப்பாகம் வாங்கணுமா நம்ம வாங்கணுமா வாங்கணுமா இருப்பிடமோ வாங்கணுமா ஏ முத்தாரம்மா இரத்தவெறி கோலத்தோடு அம்மா வருகிறார். அம்மாளுக்கு பயந்த ஆண்டவனாகிய பகவான் முத்தாரம்மா ஏ பார்வதி பார்வதி உன் தங்கச்சி 8 பேரும் மகட சம்காரம் முடிச்சு இரத்தவெறி கோலமா வாரா. அவ வந்தானா எடப்பாகம் கேப்பா நான் கொடுத்துதான் ஆகணும். ஆமா உன் தாலிக்கு பங்கு வந்துடக்கூடாது. பங்கு வந்துடக்கூடாதா? அதனால வாழ்க்கையில பங்கு வராம இருக்கணும், எடப்பாகம் கொடுக்காம இருக்கணும்னா ஆமா எனக்கு நீ ஒரு உபகாரம் செய்யணும். அங்க என்ன செய்யணும்? உன் மடியில வந்து நான் உட்கார போறேன். ஓ மடியில வந்து 6 மாசம் பிள்ளை வந்திருக்க போறாரா? இப்படியே இருந்தா மணக்காது இல்ல ஆண்டவன் அவதான் அதை எடுக்க போறார் என்று ஈசனான பகவான் அம்மாளுக்கு முத்தாரம்மாளுக்கு தன்னை பயந்துல நிக்காரு. 6 மாத குழந்தையாக உன் மடியில வந்து நான் இருப்பேன், அவதாரம் செய்வேன். உன் தங்கச்சி 8 பேர் வந்தா அத்தானை எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? தெரியாது தெரியாது நான் போய் சொல்லுவேன். அப்படி சொன்னா ஆமா சந்தேகப்படுவா. பகவான் படிகளுக்கு போயிருக்காருன்னு ஒரு பொய் சொல்லு. சரி சொல்லுதானே. ஆண்டவா சிவசிவா உலகமெல்லாம் படைக்கும் இறைவன் மனைவி நான் பொய் சொன்னா பூமி தாங்குமா? உலகம் தாங்குமா? ஆபத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம், ஆமா பொய்யே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆண்டவன் 6 மாத குழந்தையாகி பார்வதி மடியிலேயே அமர்ந்திருக்கின்றார். அங்கிருந்து வந்தா 8 பேரும் தாயான முத்தாரம்மா காளியம்மா ஏ அக்கா அக்கா பார்வதி அத்தான எங்க அக்கா சத்தியர்கள் கேட்ட போது ஏ தங்கச்சி ஏ வடகுத்தியம்மா பகவான் படி இழக்க போயிருக்காரு. 8 நாள் ஆச்சா? பகவான் போய் 8 நாள் ஆச்சு. ஆமா அவரு பழைய ஆளு கிடையாது. கிடையாது. போன இடம் வந்த இடம். ஒரு வாரம் ஆச்சா? அக்கா பகவான் வரட்டும். ஆமா நான் போகும்போது நீ சும்மா தானே இருந்த. என்ன இப்படித்தானே இருந்த? நானும் போகும்போது சும்மா தானே இருந்த. ஆமா சும்மா தானே இருந்த. இந்த கோலத்தால இருந்த. எந்த கோலத்துல? இந்த கோலத்துல. அதனால இன்னும் கண் கொண்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? கோலம்னா அப்பேற்பட்ட கோலம். நீ ட்ரெஸ் உடுத்தியே இப்படி இருக்கியே, ட்ரெஸ் உடுத்தாம இருந்தா எப்படி இருப்ப? இல்லைன்னா ஆண்டவன் எடுத்த அவதாரமே அந்த அவதாரம் தானே. அப்ப அவளுக்கு தன்னை பயன் மடியில பிள்ளை இல்லாம இருந்தீங்க. ஆமா இப்ப ஒரு குழந்தை இருக்க, இந்த பிள்ளை யாருடைய பிள்ளைன்னு கேட்க வர. ஓ இந்த மடியில இருக்க குழந்தையா? இது பக்கத்து வீட்டுக்காரி குழந்தை. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு பாரு. ஆமா குழந்தைய கூட நான் ஒரு முத்தம் கொடுத்துருத்தாரு. அத்தாடி பிள்ளைய தொடக்கூடுமா? நீ ரத்தவரி கோலமா வந்திருக்க, இந்த பிள்ளைக்கு ரத்த வாடை பிடிக்காது. ஆமா அப்படின்னு முந்தானைய போட்டு மறைச்சு வச்சா. பிள்ளைய மூடி வைக்க அம்மாளுக்கு சந்தேகம் வந்துடுது. ஆமா ஊரா விட்டு பிள்ளை மேல இவளுக்கு ஏன் இவ்வளவு உறுத்தா இருக்கா? உறுத்தா இருக்கணும். கடைக்கண்ணால் பார்த்தா கடவுளுக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை கண்டா. யாரு இந்த முத்தாரம்மா? யாரு பாத்துக்கிட்டா? ஏ அக்கா பார்வதி பார்வதி கத்தரிக்க ஆனமே என் கணவனை காணம்னா, பூசனை காணமே என் புருஷனை காணும் என்று சொல்வார்களா? இதை நான் சொல்லாத இடம் இல்லை, இதை கூட களவாண்டுக்கிட்டாங்க. சொரை காணமே என் சொக்கனை காணும் என்றோ பூசனைக்கு ஆனமே என் புருஷனை காணமணிய காணமணி சொல்லியா? ஆண்டவனுக்கு மட்டும்தானே நெற்றிக்கண் உண்டு. அவன் 3 கண்கள் உண்டு. உலகத்திலே 3 கண் முக்கண்ணனை தவிர யாருக்கு உண்டு? கிடையாது கிடையாது. அப்ப இது அத்தான் பகவான் தான் என்று 8 பேரு எங்களுக்கு, முத்தாரமா அங்களுக்கு, பார்வதி அங்களுக்கு, சிவனுக்கு வேதனை தாங்காம கையை விட்டு நழுவி விறுவிறுன்னு வண்டூரி மலையில வைரப்பாறையில அம்மாவாசை இருட்டு பகவான் ஒரே பிறந்த கோலமாக அம்மாவாசை இருட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டார். நல்லா ஆக முழுக்க ஒரே பிறந்த கோலத்தோட அம்மா வெக்கப்பட்டு அன்று திரும்பினா வடக்கு முகமாக. அன்னைக்கு திரும்பினா முத்தாரம்மா
இன்னைக்கு அம்மாக்கா மாதிரி எங்க பார்த்தாலும் வடக்க பார்த்தா இருப்பா. வடமுகமா தானே இருக்கா. அப்ப அம்மா வடக்க பார்த்திருந்தா பிள்ளை எங்க பார்த்திருக்காரு? தெக்கனிக்கு எவன் பாருங்க. பைரவ சாமிக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏமனா நல்ல இருட்டுக்குள்ள பிறந்திருக்காரு. அம்மாவாசை அன்னைக்கு பிறந்த கோலம் எடுத்தா தான் வெக்கப்பட்டு விட்டுட்டு ஓடுவான்னு அப்படி ஒரு சொருவத்துல நின்னுட்டார். ஈசன் தானே அப்பதான் எடுத்திருக்காரு. வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே வந்து பிறந்ததினால வண்டிக்கார வைரவா என்ற பகவான் பேர் கொடுத்து நீ பூலோகம் எங்க இருந்தாலும் உன் அம்மாளுக்கு தண்டியல் காவல்காரனாக வருவாயப்பா. ஒருவான பொங்கல் விட்டு ஆண்டவா நான் பூலோகம் போகணுமானா எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன பூசை? பூலோக மக்கள் எல்லாம் உனக்கு ஒருவான பச்சரிசி அமுது வைத்து பொங்கல் விட்டு ஒரு வெள்ளைச்சேவல் கழுகு ஏத்துவார்கள் சென்றுவா என்று வரமளித்தார். உனக்கு அதான் எனக்கு பலி பூசை. உடனே அம்மா முத்தாரம்மா முப்புடாதி வடகுத்தி அம்மா காளி துர்க்க அட்டகாளி 8 பேரும் மகட சங்காரம் முடிச்சா எடப்பாகம் தருவதாக சொன்னீர்களே. சொன்னீங்களா ஆண்டவா? அந்த எடப்பாக இருப்பிடத்தை தாருங்கோ. ஆமா அம்மா மகட சங்காரம் முடிச்சு வந்தா எடப்பாகம் தாரம்னு சொல்லி இருந்தேன். ஆனா என்னை கேளாம நீ தலைமகனா இருந்துக்கோன்னு வரம் கொடுத்த. ஆமா அதோடு ரெத்தபெரி கோலமா வந்ததால் உனக்கு இனி இங்க இடம் இல்ல. கிடையாது கிடையாது. பூலோகம் தான் போகணும். ஆமா அப்படியே போகணுமானா ஆண்டவனே பகவான் கைலாசம் தன்னாதியில ஆக்குவரம் அழிக்குவாரோ 1008 வாரம் கொல்லுவரம் மெல்லுவாரம் கொல்லுவரம் ஓடி நல்ல வர வேணும். எனக்கு காய்ச்சல் காரி வாந்தி காரி காரி தும்மல் காரி காரி பேதி காரி 21 முத்து வாரம் 21 முத்து வாரம் ஈஸ்வரரை கொடுக்க வேணும் ஈஸ்வரரை கொடுக்க வேணும். ஈஸ்வரனை கொடுக்கணுமா ஈஸ்வரனை கொடுக்கணுமா. அப்படி முத்து வாரம் கேட்ட போது பகவானும் வரும் விதி அறியாமல் 21 முத்ததையும் ஈஸ்வரரும் கொடுப்பாரா. முத்து வரத்தை வாங்கி என் தாய் முத்தாரம்மா காளி முப்புடாதி தங்கச்சி நம்ம அத்தா பகவான் எத்தனை தடவை வரம் கொடுத்தாலும் ஏமாத்திட்டாரு. காளி இப்பமும் பகவான் நம்மளுக்கு வரம் தாரம்னு சொல்லி முத்து வரத்தை கொடுத்தாரு. இந்த முத்து நல்ல முத்தா கள்ள முத்தான்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? பகவான் கொடுத்த முத்து முளைக்கலையான்னு பார்க்கணும். முத்துக்கு பவர் இருக்கதை கண்டுபிடிக்கணுமானா இந்த முத்தை பகவான் மேலதான் போடணும். 26 முத்தை ஈச மேல போட்டு பார்க்கணும். அக்கா தங்க 8 பேரும் ஆண்டவன் பகவானுக்கு முத்த அள்ளி வீசுதாள காலோடு பின்னுதையா கண்கள் எல்லாம் நோவுதையா காய்ச்ச முறமாறி அடிக்குதையா. ஆதி பராசக்தி நம்ம அத்தான் பகவான் உலகமெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு படி இழந்தாரு. சிவனுக்கு ஒருவேளை அலுப்பா இருக்குமோ இந்த அலுப்பை தீக்கணும்னா அந்த காலம் குடிநீ போட்டு குடிப்பாங்க. என்னதெல்லாம் போடுவாங்க குடிநீக்கு? இஞ்சி மிளகு வேற துளசி வேற வேற இதெல்லாம் அந்த தட்டி போட்டு அவிய போட்டு இஞ்சி ஆமா மிளகு துளசி இது 3 போட்டா போதுமோ? சுக்கு மிளகு திப்பிலி வெத்தலை துளசி எனக்கா கொத்தமல்லி ராவடுப்புல அவிய போட்டு ராவடுப்பா ராத்திரி சோறு பொங்கி வெண்ணிங்கனையும் போட்டு குளிச்சுட்டு கங்கு கிடக்கும் அதுல அவிய போடணும். அதுக்கு ராவடுப்பு. இப்ப ராவடுப்புலாம் இல்ல, இப்ப எல்லாம் கேஸ் அடுப்பு தான் இருக்கு. அவிய போட முடியாது. அடுப்புல அவிய போடுவாங்க. அடுப்புல பானையை தூக்கி வச்சு தண்ணியை ஊத்தி அவிய போடுவாங்க. அடுப்புல அவிய போட்டா கரிகிறாது. ஆண்டவனுக்கு குடிநீ போட்டு கொடுத்தா காய்ச்சல் கூடுது. குடிநீரை குடிக்க குடிக்க காய்ச்சல் கூடுது. காய்ச்சல் தூக்கி தூக்கி அடிக்குமா? ஒரு நாள் காய்ச்சலில
முகமெல்லாம் பழுத்திருக்கு இரண்டாம் நாளையிலே யாக மாதிரி உதையா மூன்றாவது நாளையில முகமெல்லாம் பழுத்திருக்கு நாலாவது நாளையில கத்தரி வேதைய போல கண்ணத்தில சிலது முத்து சீனரி வேதைய போல சின்ன பக்கம் பழுத்திருக்கு அவத்தி விதைய போல அங்கமெல்லாம் பழுத்திருக்கு பப்பாளி விதைய போல பக்கமெல்லாம் பழுத்திருக்கு உருள முடியலைய பெறல முடியலைய அக்காதங்க 8 பேரும் ஒன்றாவது முத்தெடுத்தா முத்தாரம்மா உச்சியில போடுவாளா உச்சியில போட்ட முத்து அது உச்சி பிழையாகுதையா இரண்டாவது முத்தெடுத்தா நெத்தியில போடுவாளா நெத்தி சுட்டி ஆகுதையா மூன்றாம் முத்தெடுத்து முகமெல்லாம் போடுவாளா பருவாகுதையா நாலாவது முத்தெடுத்தா நாவதில போடுவாளா ஐந்தாவது முத்தெடுத்து அங்கத்தில போடுதாளே அங்க முத்து ஆகுதையா கண்டத்தில போட்ட முத்து கண்ட மாலை ஆகுதையா பார்வதியில போட்ட முத்து பார்வாணி ஆகுதையா ஆறாவது முத்தெடுத்தா ஆண்டவன் பகவானுக்கு அவ வைரதியில போட்ட முத்து வயிற்று வலி ஆகுதையா அறையில போட்ட முத்து அறையாப்பு ஆகுதையா ஏழாவது முத்தெடுத்தா இடுப்புல போடுவாளா எடவார ஆகுதையா எட்டாவது முத்தெடுத்தா துடையில போடுவாளா தொடவாளை ஆகுதையா ஒன்பதாம் முத்தெடுத்து முட்டில போடுவாளா அது முட்டு சுட்டி ஆகுதையா பத்தாவது பாதந்தில பாதந்தில போட்ட முத்து பாத சக்கரமா பாத சக்கரமா போட் 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 ஐயா உச்சியில இருந்தல்லவோ உள்ளாங்கள் பாதவரை ஊசி குத்த இடமும் இல்ல அக்காதங்க 8 பேர்கள் போட்ட முத்தாலே தாயால முத்தாரம்மா போட்ட முத்து சிவபெருமாளுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஊசி குத்த இடம் இல்ல ஊசி குத்த இடமே கிடையாது உருள முடியலைய பெறல முடியலைய அக்காதங்க 8 பேரும் அரணாருக்கு போட்ட முத்து அங்கமெல்லாம் கொதிக்கி ஆண்டவன் பகவானும் ஏ பார்வதி ஏ ஈஸ்வரி உன் தங்கைமார்கள் போட்ட முத்து தனலா இருக்குதம்மா வெள்ளி தனலா இருக்கு அம்மானி திருவிளக்க பொறுத்தடியும் சத்தி சத்தி பார்வதியா தீவினைய பாரடியோ மணி விளக்க பொறுத்தடியும் கஷ்டமாத பாரடியும் ஆண்டவா பகவானே சிவ சிவா சிவ சிவா என் தங்கை அம்மன் போட்ட வீட்டுல திருவிளக்கு பொருத்தி தீபம் ஏத்துனா
சிவயாசனம் சொன்னா தங்கச்சி பக்தியா உட்கார்ந்துக்கிடுவா கோமாட்டாள மாறி. அதனால நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். என் தங்கைமார்கள் முன்னால மண்டி போட்டு மடியேந்தி பிச்சை காட்டு படி பிச்சை உயிர் பிச்சை வாங்கி வருவேன் ஐயா என்று தங்கைமாரை அழைத்தா. தங்கைமார்களே போட்ட முத்த நீங்க இறக்கணும். அக்கா பார்வதி போட்ட முத்த இறக்கணும்னா வியாழக்கிழமை வீடு வாசம் மொழிவி கழுவி முற்றத்திலே மஞ்சள் தண்ணி வைத்து ஆவரங்குலை சாரா எடுத்து 7 வீடு வந்து இரண நெல் எடுத்து புல்லு மாவு இடிக்கணும், உப்புல்லா கூழ் காய்ச்சணும், மது பொங்க வைக்கணும், வண்டி போட்டு வாயால எங்களை கூப்பிடணும். அப்பந்தான் முத்தை இறக்குவோம் என்று சொல்ல தங்கை சொல்ல கேட்ட அத்தனையும் சேகரித்து வைத்தா பார்வதி. தங்கைமார்களை மண்டி போட்டு மடியேந்தி அழைக்கிறா. அக்காளோட சத்தம் கேட்டு அட்டகாளி 8 பேரும் போட்ட முத்தை இறக்க போறா. ஓடுங்கம்மா ஒரு குலவை உன்னான மணிக்குலவை கரையில் நீராடி அந்த குந்தல சிக்காத்தி எப்பலையங்கப்பறையா சூலாயுதம் பொன்பிரம்பா சக்தியவா எடுத்துக்கொண்டு உச்சியில போட்ட முத்து மகாளி இறக்குவாளா. முத்தியில போட்ட முத்து நீலகண்டி இறக்குதாளே முகத்தில முத்தாரம்மா இறக்குவாளா. தண்ணியிலே போட்ட முத்து தண்ணி மாறி இறக்குதாளே கண்ணத்தில போட்ட முத்து கருமாறி இறக்குவாளா. ஆவதில போட்ட முத்து நாராயணி இறக்குதாளே கண்டத்தில போட்ட முத்து காளியம்மா இறக்குவாளா. பார்வதியில போட்ட முத்து மாரியம்மா இறக்குதாளே வைரதியில போட்ட முத்து குத்தியா இறக்குவாளா. இடுப்புல போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்குதாளே அறையில போட்ட முத்து அழகுமாரி இறக்குதாளே துடையில போட்ட முத்து கையம்மா இறக்குவாளா. முட்டிலே போட்ட முத்து கூடாது இறக்குதாளே பாதத்தில போட்ட முத்து பத்திரகாளி அம்மா இறக்குதாள போட்ட முத்த அம்மா இறக்கிட்டாள. போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ பொன்னாடே அப்படி முத்தை எல்லாம் தானே இறக்கி